9th படிக்கிறா என் பொண்ணு. இந்த பொண்ணு வந்து யார் இந்த ஃபிகர் டிபியில் வச்சிருந்தேன், யார் இந்த ஃபிகர் சூப்பராக இருக்கு அப்படி ஒரு ஆபாசமான வார்த்தை. அதை நான் சொல்ல விரும்பல. சின்ன குழந்தைய பார்த்து முளைக்கலையா? நீங்க குற்றம் சாட்டுறது வந்து தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் விஜயமோகன் மேல தான் சார் நான் சொல்றேன். மரியாதை இல்லாம முதல்ல பேச கத்துக்காதீங்க. முதல்ல மரியாதைன்னு என்னன்னு தெரியல, உங்க வளர்ப்பு அப்படி இருக்கு. எங்க தலைவர் ஒரு வார்த்தை அப்படியே அமைதியா அழகா ரெஸ்பான்சிவா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுற தலைவர் எங்க தலைவர். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். பம்மல்ல இருக்கிற தளபதி பயிலகத்துல இளம் பெண்ணோட டிவிகே நிர்வாகி ஒருவர் முகம் சுழிக்கிற வகையில நடந்துகிட்ட காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வருது. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹலோ போ, அப்படி போய் நில்லு போ. நான் இங்க நினைக்கிறேன். ஃபைட் பண்ண போறியாடா? இப்ப பாரு. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். ஆனா நான் அப்படி இல்லடே. ஸ்ரீவைகுண்டம் அருகே கல் குவாரிக்கு சென்று பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் தாவேக நிர்வாகி. அவர் அறிவாளாலும் தாக்க முயற்சித்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். ஆனா நான் அப்படி இல்லடே. எங்களுக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து திடீர்னு 45 வருஷமா நாங்க இங்க குடியிருக்கிறோம். இப்போ திடீர்னு இருக்குன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? நடுராத்திரில நாங்க அண்டக்காவடிங்க நாங்க டெய்லி வந்து இது பண்ணிட்டு இருந்தோமா? ஒரு நாளைக்கு 7 வாட்டி 10 வாட்டி 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கரண்ட் போகுது. அப்படி இல்லையா நடுவுல 1/2 hour தான். இவ்வளவு பேர், இத்தனை குடும்பம் இங்க வந்திருக்கீங்க. எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். ஆனா நான் அப்படி இல்லடே. எத்தனை உயிர்கள் நீங்க பலியாயிருக்கீங்களா? இது ஆழ்ந்த இரங்கல் கூட தெரிவிக்காம விஜய் போயிருக்கிறார். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு செய்தி. பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஆனா நான் அப்படி இல்லடே. பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. ஆனா நான் அப்படி இல்லடே. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. அப்படி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை போய் சேருங்க. ஆனா நான் அப்படி இல்லடே. இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள வந்து அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுது. தாவேக கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருப்பவர் வரகூரைச் சேர்ந்த ரமேஷ் வீட்டுக்கு திரும்பிய போது வழிமறித்து அப்பெண்ணிடம் ரமேஷ் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ரமேஷை சரமாரியாக தாக்கி தர்மடி கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரமேஷை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விஜய் சாருக்கு எங்க போனாலும் கூட்டம் வருங்க. இதுல என்ன தெரியுது? அவர் வந்து மிகப்பெரிய நடிகர். அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. ஐயா என்ன ஜோசப், நீ இந்த அரி மேலாம் கையை வச்சு ஊர் உள்ள நிம்மதியா வாழ முடியாது ஜோசப். எங்க போனாலும் ஒரு கூட்டம் வரதா செய்யும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நான் கிளம்புறேண்ணா. டே ஹரி, என்னடா 50 பேரா இருந்தாலும் நின்று அடிப்பேன்னு இப்ப பல்ட்டி அடிக்கிற? யாருண்ணா ஹரி? என் பேர் அமுதன். உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாலப்பா. விஜயமோகன் மாவட்ட செயலாளர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். மேடம் கிட்ட வந்தேன். எஃப்ஐஆர் போட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இன்னும் அரெஸ்ட் ஆகல அவரு. அதனால எனக்கு நிறைய டெய்லி எனக்கு உயிருக்கு பாதுகாப்பே கிடையாது. வீடும் எனக்கு காலி பண்ணியாச்சு. என் பசங்களுக்கும் ஸ்கூலும் போறது இல்லை. இதுக்கு ஒரு தீர்வு வேணும் தான் நான் மேடம் கிட்ட வந்தேன். அதை பத்தி அவங்க எதுவும் சொல்ல, மேலே எடுத்துட்டு போயிருக்கோம், அவங்க கிட்ட பேசியிருக்கோம், ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆட்சியில இருந்தா ஆளா நீ? ஏண்டி எல்லா தடவையும் ஜெயிக்கிறதுனால நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா, இல்ல கண்ணாடி போடுறதுனால கலைஞர் ஆயிடுவியா? யாரு நீ? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்டுக்கு வந்ததுனால தாண்டி நாடு நாசமா போச்சு. உங்களால தாண்டி தரதலையெல்லாம் தலைவன் ஆயிடுவான், அக்யூஸ்ட் எல்லாம் ஆடுறானு. நீங்க களத்துக்கும் வர மாட்டீங்க. போராடுற எங்களையாவது போராட விடுறீங்களா? அதுவும் கிடையாது. நீ தலையிடாத. நாங்க தலையிடாம செத்து போன கொப்பனா வந்து தலையிடுவான். ஏண்டா தார்ல மூஞ்சி கழுவுன நாய, அந்து போன நாய,
இவளோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா? எங்களுக்கு தெரியுமாடா? ஓடிமாடா. குழந்தைங்க முதற்கொண்டு மாமா அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க சொல்றீங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நொரமாமன் எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். கமான் எல்லாரும் வாங்க. அந்த ஆக்ஷனை இன்னைக்கு ஜனநாயகன் திரைப்படத்துல ஏதோ டைட்டில் கார்டா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏய் மாமியார், அவன் பிளாக்மெயில் பண்றான், நம்பாத. அட போடா அம்பாக்கு பச்சை மண்ணு பொய்யா பேசுவான். மின்வெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கரண்ட் போயிடுச்சு. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவலிமேடு பகுதியில் தொடர்ந்து மின்தடை ஏற்படுவதாக கூறி திரளான பொதுமக்கள் பிரதான சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் மின்வாரி அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். 1.5 மாசமா கரண்ட் தான் காணலடி, கரண்ட் தான் எங்க போச்சு தெரியலடி. எவன்டா சொன்னா எங்க அண்ணா ஆச்சு மோசமான ஆச்சுன்னு? அங்க பாடுறா மக்கள் எப்படி வாழ்த்துறாங்கன்னு. ஏழை எளிய மக்கள் நேற்றிலிருந்து போராடுறாங்க. கேட்பதற்கு மனமே இல்லையா? வேறு மச்சான், உனக்குதான் சூடு சொன்னே இல்லையா? இல்ல அன்பே, உங்ககிட்ட நானே பேசலாம் தான் இருந்தேன். அண்ணன் தான் இல்ல இது நம்ம சேவர் தான். நம்ம சேவரா? உன்னொரு வாட்டி அப்படி சொன்ன. இந்த ஏரியால இருக்க சவுறு எல்லா சவுறு உன் சவுறு தான் இல்லன்னு சொல்ல. நமக்கு இருக்குது ஒரு சவுறு, அதுல போய் என்ன சொல்ற? இருக்கட்டும்டா, இத்தனை வருஷமா நீங்க தானே வச்சுருந்தீங்க. இந்த வருஷம் நாங்க ஏறிக்கிறோம், அடுத்த வருஷம் இல்ல இனிமேல் செவரு எங்களுக்கு தான். சார் சாரி சார், என்ன தப்பா பேசினா மன்னிச்சிருங்க சார். இந்த வேலை மட்டும் கிடைக்கல எங்க அப்பா சோத்துல வசதி வச்சு கொண்டுருவாரு சார். ப்ளீஸ் சார். அது சும்மா இது அனி அது அவன் தான் முக்கியம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உங்க ஆமத்திங்க 40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. உனக்கு நல்லா திருப்தியா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.